போன வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய குழப்பம் என்னன்னா, நான் கோல்ட்ல பணம் போடணுமா? இல்ல சில்வர்ல போடணுமா? அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா கோல்ட்ல பணம் போட்டவங்க எல்லாருமே, ஐயோ! கோல்டுக்கு பதிலா சில்வர்ல போட்டுருக்கலாமேன்னு யோசிச்சவங்க தான் நெறைய பேரு. ஏன்னா கோல்டே 60, 70% ரிட்டர்ன் குடுத்துருக்கு. ஆனா சில்வர் அத விட ஜாஸ்தியா ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இதுல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்லயோ போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா பணமே சம்பாரிக்கல. இப்போ இதுல இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார் மனசுலயுமே நடந்துட்டே இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டவங்க சில பேர் கூட யோசிச்சிருக்கலாம். அந்த பணத்த எடுத்து நம்ம வந்து கோல்ட்லயோ, சில்வர்லயோ போட்டிருந்தா நெறைய சம்பாரிச்சிருக்கலாமே! அப்டின்ற கேள்வி கூட நெறைய பேருக்கு வந்திருக்கலாம். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த மாரி ஒரு நேரத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். இப்போ இந்த மாரி ரிட்டர்ன நான் சேஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ கோல்டு பணம் குடுக்குதுன்னா அப்டின்னா, கோல்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில்வர் ரிட்டர்ன்ஸ் குடுக்குதுன்னா, சில்வர்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி ரிட்டர்ன் குடுக்குதுன்னா, ஈக்விட்டில போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப இவங்க எல்லாருமே ஜெனரலா நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ரிட்டர்ன சேஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ரிட்டர்ன சேஸ் பண்ணிக்கிட்டே வரவங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நெறைய பணம் சம்பாரிச்சிருக்காங்களா? இல்ல ரிட்டர்ன சேஸ் பண்ணாம ஒரு கன்வின்சிங்கோட ஒரு அசெட்ல உட்கார்ந்தவங்க நெறைய பணம் சம்பாரிச்சிருக்காங்களா? அப்படின்ற கேள்விய தான் நம்ம ஆக்சுவலா கேட்கணும். பட் பெரும்பாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நடக்கிற விஷயத்த வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் பணம் சம்பாரிச்சுட்டாரு. அதனால நானும் சம்பாரிக்கணும். அதுதான் வந்து பெஸ்ட் வழின்னு நெனச்சுக்கிட்டு, நான் தொரத்தி பிடிக்கும்போது சம்டைம்ஸ் நான் வந்து பெரிய பணம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல. இத நான் சொல்லல. யார் சொல்லியிருக்காருன்னா, உலகத்துல வந்து இருக்கிற தலைசிறந்த இன்வெஸ்டரான வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. அவருடைய ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அவர்கிட்ட இருந்து நெறைய விஷயத்த கத்துக்கிட்டோம். அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப அவர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட்ட நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட்ட புரிஞ்சுக்கோங்கன்னு தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அண்ட் இத நமக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாரி வந்து உலகத்தின் தலை சிறந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க பத்தி சொல்றாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா இது வந்து 8த் வண்டர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, இத யார் சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க நெறைய பணம் சம்பாரிப்பாங்க. யார் இத புரிஞ்சுக்கலையோ, அவங்க ஆக்சுவலா இவங்க கிட்ட இருக்கிற பணம் வந்து யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இஸ் த 8த் வண்டர் ஆஃப் த வேர்ல்ட். இத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எது மேல போகுதுன்றத நான் சேஸ் பண்றத விட, நான் ஒரு அசெட்ல ஒரு லாங் டெர்ம் உட்கார்ந்து இருந்தேன்னா, மோஸ்ட் லைக்லி நான் நெறைய பணம் சம்பாரிச்சிருக்க முடியும். நான் அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா குடுக்குறேன். இன்ஃபாக்ட் சைக்காலஜி ஆஃப் மனில வந்து பார்த்தீங்கன்னா, மார்கன் ஹாசல் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. அந்த சாப்டர்ல அவர் கேட்கிற முதல் கேள்வியே என்னன்னா, 8 டூ த பவர் ஆஃப் 8 என்ன அப்படின்னு உங்கள கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா? அப்படின்னு தான் அந்த சாப்டரயே ஆரம்பிச்சிருப்பாரு. 8 டூ த பவர் ஆஃப் 8 நம்ம மோஸ்ட் ஹியூமன் பிரெயின்ஸ் பவர்ஃபுல்லா இருந்தாலும், இந்த நம்பர உடனடியா நம்மளால சொல்ல முடியாது. இன்னொன்னு அந்த ஆன்ஸர நம்மளால ஒத்துக்கவும் முடியாது. ஏன்னா 8 டூ த பவர் ஆஃப் 8 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12,00,00,000 13,00,00,000 நம்பர் கிட்ட போகும். அது எப்படி 8, 12, 13,00,00,000 8 வாட்டி மல்டிப்ளை பண்ணா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க புரிஞ்சுக்கிறவங்க மேல மேல அவங்க பணத்த வந்து வளர்த்துக்கிட்டே போறாங்க. இட் இஸ் நாட் த ரிட்டர்ன், இட் இஸ் ஆக்சுவலி த லாங்கிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அசெட்ல வந்து நீங்க ஒரு 15%ல உங்களுடைய ரிட்டர்ன் வளர்ந்துக்கிட்டே இருந்தா கூட, ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் அது பெரிய தொகையா மாறும். அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப் போறேன் உங்களுக்கு. உங்ககிட்ட ரூ. 1,00,000 கையில இருந்து, அது ஒரு 15%ல காம்பவுண்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். உங்களுடைய முதல் 1,00,000 ஒரே ஒரு வாட்டி தான் போடுறீங்க. நீங்க எஸ்ஐபி எல்லாம் பண்ணல. ஒரே ஒரு வாட்டி லம்ப் சம்மா நீங்க ஒரே ஒரு வாட்டி ரூ. 1,00,000 போட்டு 10 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா, அட் 15% காம்பவுண்டிங் 10வது வருஷத்தோட முடிவுல அது கிட்டத்தட்ட ரூ. 4,00,000 ஆயிருக்கும். 20வது வருஷம் முடிவுல அது கிட்டத்தட்ட 16,00,000 ஆயிருக்கும். 30வது வருஷம் முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, 66,00,000 இருக்கும். இதுவரைக்கும் நம்ம ஹியூமன் பிரெயின்னால ஓரளவுக்கு இத ஒத்துக்க முடியும். ஏன்னா டைம் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதே நீங்க ஒரு 40வது வருஷத்துக்கு போகும்போது, அது கிட்டத்தட்ட ரூ. 2,70,00,000 கிட்ட இருக்கும். 50வது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போட்ட வெறும் ரூ. 1,00,000 கிட்டத்தட்ட ரூ. 11,00,00,000 ஆயிருக்கும். ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு, இன்ஃபாக்ட் அத ஃப்ரெண்டா ஆக்கிக்கிட்டது தான் வந்து வாரன் பஃபெட்டோட பிக்கஸ்ட் சீக்ரெட். இன்ஃபாக்ட் அவர் நெறைய இன்டர்வியூஸ்ல வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. இன்ஃபாக்ட் அவரு வந்து இன்னைக்கு 90, 95 வயசு ஆயிருக்கு அவருக்கு. ஆனா ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா தவிர பல நாடுகள்ல வாரன் பஃபெட்ன்ற ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருக்காருன்னு நெறைய பேருக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ இல்லையோ வாரன் பஃபெட்ட பத்தி தெரியும். எதனால அப்டின்னா,
அவருடைய சொத்து மதிப்பு வந்து லாஸ்ட் ஒரு 20-30 வருஷத்தில் பெரிய அளவில் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சின்னதாக அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கார்பஸ் பில்ட் ஆகி 55-60 வயசு ஆனதுக்கப்புறம் தான் அவருடைய காம்பவுண்டிங்கில் பெரிய இது மீனிங் பெரிய தொகையாக அது மாறி இருக்கு. எப்படி வந்து 20 வருஷத்தில் வந்து 16 லட்சமாக இருந்தது, 30 வருஷத்தில் 66 லட்சமாக இருந்தது, திடீர்னு 50வது வருஷம் வந்து 11 கோடி ஆகுதுன்னா, அந்த மாதிரி அவருடைய கார்பஸும் பெரிய அளவில் வளர்ந்தனால தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கார். இன்ஃபேக்ட் அவருடைய லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16-18% தான் அவருடைய ஆவரேஜ் ரிட்டர்னு. அதை வந்து நிறைய அசட்ஸ்னால கொடுக்க முடியும். ஆனால் நிறைய பேர் அந்த காம்பவுண்டிங்கை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. நிறைய பேர் கேள்விப்படுறோம், ஆனால் அதை ஆக்சுவலாக புரிஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிட்டு அதோட ட்ராவல் பண்ணுறதும் இல்லை. ஸோ அதனால் ஒரு ஈக்குவேஷனில் உங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மட்டும் போதாது, உங்களுடைய லாங்கிவிட்டி ஆஃப் த ரிட்டர்ன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை இது வந்து நிறைய வாட்டி நம்ம கேட்டிருந்தாலும் நிறைய பேர் இதை வந்து புரிஞ்சிக்காம ரிட்டர்னை சேஸ் பண்ணுற விஷயத்துலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எந்த ஆசெட் அடுத்த வருஷம் நல்லா பண்ணும், அதுக்கடுத்த வருஷம் எந்த ஆசெட் நல்லா பண்ணுன்ற கேள்வியிலேயே இருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. அதை உங்களுடைய ஃப்ரெண்டாக மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ வாரன் பஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நான் தங்கத்தில் போய் போன வருஷம் நான் நிறைய ரிட்டர்ன் பண்ணலையேன்னு அவர் வந்து ஆக்சுவலாக வருத்தப்பட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கி பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அந்த ஃபோமோ எஃபெக்டில் தான் இருக்காங்க. ஐயோ நான் வந்து நிறைய பணம் கோல்டில் போடலையே, நிறைய பணம் சில்வரில் போடலையே, நான் நிறைய சம்பாதிக்கலையே அப்படின்ற ஒரு பேனிக்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஃபோமோ எஃபெக்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ன்ற ஒரு விஷயத்தை எப்படி வாரன் பஃபெட் வந்து அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு கடந்த 60-70 வருஷமாக ட்ராவல் பண்ணி இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்காரோ, அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அதோட நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாலே நீங்கள் பெரிய பணக்காரராக, நீங்கள் நினைக்கிறத விட பெரிய பணம் வந்து உங்களை வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்கள் ஃப்ரெண்டாக மாற்றிக்கோங்க. அதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு முக்கியமான விஷயம். இது சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்விகளை கேளுங்க. வரப்போகிற வீடியோக்களில் கண்டிப்பாக அதுக்கான பதிலை நாங்கள் சொல்கிறோம். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.